வணக்கம் பொருணை சொந்தங்களே. நெல்லை மாநகராட்சி திட்டம் ஒன்று தாமிரபரணியை அழிக்கும் வகையிலே அமைந்துள்ளதை கண்டிக்கும் வகையிலே நாளை காலை நெல்லை மாநகராட்சி முன்பு 11 மணி அளவில் நாம் போராட வேண்டியிருக்கிறது. பொதிகையிலே பிறந்து புன்னக்காயலிலே கடலில் கலக்கின்ற நம்முடைய தாமிரபரணி 5 மாவட்டங்களுக்கு நீராதாரமாகவும் 3 மாவட்டங்களுக்கு வேளாண்மை தொழில் பரப்புகின்ற ஊக்க சக்தியாகவும் இருந்து வருகிறாள். இந்த நதிக்கு நாம் கொடுக்கின்ற காணிக்கை என்ன? மாசும் கழிவும் தான். குறிப்பாக நெல்லை மாநகராட்சி நெல்லையிலே 27 இடங்களிலே கழிவு நீரை ஆற்றிலே கலக்கிறது. இதை தடுக்கின்ற முயற்சியாக நீதிமன்றத்திற்கும் சென்றும் போராடியும் மக்கள் நிலைகுலைந்து நிற்கின்ற நிலையிலே எந்த மாநகராட்சி அந்த மாசையும் கழிவையும் கலந்ததோ அது கழிவையும் மாசையும் தடுக்கின்ற திட்டமாக ஆற்றங்கரை மேம்பாடு மற்றும் மாசு தடுப்பு திட்டம் என்ற பெயரிலே 59 கோடி ரூபாய் செலவிலே, அதுவும் ஜெர்மன் வங்கியிலே கடன் வாங்கி ஒரு திட்டத்தை செயல்படுத்தவிருக்கிறது. மாசை அகற்றுவதென்றால் பரவாயில்லை, ஆற்றுக்குள்ளே புதிய கட்டுமானங்களை அமைக்கப் போகிறார்கள். நடைபாதைகள், பூங்காக்கள், வாகனங்கள் நிறுத்துமிடங்கள், கழிப்பறைகள், எவையெல்லாம் ஆற்றுக்குள் வரக்கூடாது என்று நாம் நினைத்தோமோ அவற்றையெல்லாம் கொண்டு வந்து மாநகராட்சி நிறுத்த இருக்கிறது. அதை மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்தவிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்து முன்பு 18 கோடி ரூபாய் செலவிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு காங்கிரீட் கட்டடம் எழுப்பி இருக்கிறார்கள். அதை தடுப்பு என்று சொல்வதா சமாதி என்று சொல்வதா என்ற அளவிலே அது அமைந்திருக்கிறது. இன்றைக்கு திருநெல்வேலியிலே 13-14 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல்லை மாநகருக்குள்ளே தாமிரபரணி பவனி வருகிறாள். அந்த தூரம் அனைத்துமே வெள்ள அபாயம் உள்ள பகுதி. எப்போதுமே ஆண்டுதோறுமே வெள்ளம் வந்து மக்கள் எல்லாம் அகதிகளாக அபலைகளாக ஒவ்வொரு மண்டபங்களை தேடி அலைகின்ற ஒரு காலகட்டம். இந்த நிலையிலே ஆற்றுக்குள்ளே மண்டபம் அமைப்பதும், ஆற்றுக்குள்ளே கட்டுமானங்களை கொண்டு வருவதும், மின் கம்பங்களை அமைப்பதும், நடைபாதைகள் அமைப்பதும் எவ்வளவு விளைவு தரும் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே வேளையிலே ஏற்கனவே இருக்கின்ற புற்களும் இயல்பான தாவரங்களும் தான் ஒரு நதியை பாதுகாக்கும். அந்த புல்லையும் மரத்தையும் எல்லாம் அகற்றிவிட்டு சமவெளி பரப்பாக கருதி நீர்வெளியிலே இப்படிப்பட்ட கட்டுமானங்கள் அமைத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு இவர்கள் அமைக்கின்ற திட்டம் ஒரு கார்ப்பரேட் திட்டமாக இருக்கின்றபடியினால், குறிப்பாக நகரத்தில் 7 இடங்களிலே 7 வளைவுகள் நுழைவாயில்கள் அமைத்து அதுக்குள்ளே மக்களை அனுமதிக்கப் போகிறார்கள். மக்கள் வரலாம், வாக்கிங் செல்லலாம். அங்கே காட்சி அகம் ஒன்று இருக்கும். அதிலே பொதுவினை பற்றி கல்வி புகட்டப் போகிறார்களாம். எப்படிப்பட்ட செயல் திட்டம் பாருங்கள். இப்படி ஆற்றுக்குள்ளே அந்த மக்கள் இருப்பதற்கு ஓய்வகங்கள், அவர்கள் கழிப்பறைகள், இவையெல்லாம் வந்தால் என்னவாகும் என்று நினைத்து பாருங்கள். ஆகவே இவற்றை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாநகராட்சி 2025 400 கோடி ஒதுக்கீடு செய்து கழிவு சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்கிறோம் என்ற பெயரிலே பணத்தை வீணாக்கி இருக்கிறது. அது 2001-7 தேசிய நதி பாதுகாப்பு திட்டத்தின்படி நெல்லையிலே 24.2 சுழியம் MLD கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அதுவும் பயனில்லாமல் கிடைக்கிறது. 2024-25 வடிகட்டி அமைப்பு என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதை அமைக்க 54.93 கோடியை செலவழித்தார்கள். இப்பொழுது 59.5 கோடியினை செலவழித்து தாமிரபரணியை பாதுகாக்கப்படுவதாக இவர்கள் சவால் விடுகிறார்கள். இதே தாமிரபரணியிலே கழிவு கலந்தது மாநகராட்சி தான். அதை தடுத்து விடு, கழிவை விடாதே என்று சொன்னால் அதை கேட்பாரில்லை. மாறாக நாங்கள் இன்னும் கூட நல்லது செய்ய போகிறோம் என்று நம்மை இப்படிப்பட்ட நாசகார திட்டத்திற்கு அழைக்கிறது. எனவே இந்த திட்டம் அமைந்தால் மக்கள் ஆற்றுக்குள்ளே பெருவாரியாக வருவார்கள். அவர்கள் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் உட்பட மாசு கலக்கும். நதியின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு நீரின் தன்மை கெடும். நீரில் இருக்கின்ற உயிரினங்கள், மீன்கள் உட்படவை அழியும். இப்படிப்பட்ட பல பாதிப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமன்றே வெள்ள அபாய பகுதியான திருநெல்வேலியிலே தொடர்ந்து வெள்ள அழிவுகளை நாம் சந்திக்க நேரிடும். எனவே இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே சொன்னது போல் இல்லாமல் சற்று மாற்றி முழுமையாக மாசை அகற்றவும்
மிகுதியாக பணம் இருந்தால் 2 கரைகளையும் செப்பனிட்டு உயர்த்தி பராமரிக்க வேண்டும். அப்படியே உங்களுக்கு நதியை அழகுபடுத்த வேண்டும் என்று ஆசை வந்தால் ஏற்கனவே இருக்கின்ற படிக்கட்டுகள் மண்டபங்களை பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டத்தை கடந்த ஆட்சியின் இறுதி காலகட்டத்திலே நிதி பெற்று தொடங்கவிருந்தார்கள். ஆட்சி மாற்றத்தின் முன்பு இந்த குறிப்பிட்ட ஆட்சியினருக்கும் தெரிவிக்காமல் நைச்சியமாக ரகசியமாக இதை செய்ய விளைகிறார்கள். இந்த திட்டம் ஒன்றிய மாநில சுற்றுச்சூழல் துறையினுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட அளவிலே, அதன் மதிப்பீட்டுக்கு உட்பட்ட அளவிலே உள்ளவை அல்ல. அந்த மதிப்பீட்டு மீறுவனாக இருக்கின்றன. ஆகவே இவை செயல்படுத்தப்படத்தகாதவை. அது மட்டுமல்ல, புதிதாக ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்ற வேளையிலே அந்த அரசாங்கத்திடமும் இந்த திட்டத்தை பற்றி எடுத்து கூறி மக்களிடையும் ஒரு கருத்து கணிப்பு நடத்த வேண்டும் அல்லவா? இந்த திட்டத்திற்கு என்று நடத்தினார்களா என்னவோ தெரிய, திடீரென்று அக்கறையுடன் மாநகராட்சி அழைத்து எங்களை எல்லாம் ஆலோசனை கேட்டார்கள். அநேகமாக அந்த ஆலோசனை கூட்டத்தையே கருத்து கேட்பு கூட்டமாக மாற்றித்தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்களோ என்று நினைக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஆற்றை சூறையாடுகின்ற, அழிக்கின்ற, சுற்றுச்சூழலை கெடுக்கின்ற, மக்களுடைய நீர் உரிமையை தடுக்கின்ற, நீராதாரத்தை தன்மையை பால்படுத்துகின்ற இந்த திட்டத்தினை அனுமதித்தால் நிச்சயமாக சொல்கிறோம், தாமிரபரணியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற 5 மாவட்ட மக்களும் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அனைவரும் நாளை காலை 11 மணிக்கு நெல்லை மாநகராட்சி முன்பு நடக்கவிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அணிதிரண்டு வாருங்கள். இந்த நதி நம்முடைய நதி, நம் உரிமை, நம் சொத்து என்பதை நிலைநிறுத்துவோம். ஆற்றிலே நீர்நிலையிலே எந்தவித பராமரிப்பு மேற்கொண்டாலும் மக்கள் அனுமதியுடன் பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் செய்ய வேண்டுமே ஒழிய ஆற்றிலே கழிவு கலைக்கின்ற மாநகராட்சிக்கு அங்கே உரிமை இல்லை. எனவே ஆற்றை பாதுகாக்க நாளை காலை 11 மணிக்கு நெல்லை மாநகராட்சி முன்பு அனைத்து சொந்தங்களும், பொருளை சொந்தங்களும் கட்சி ஜாதி மத பேதமின்றி அணிதிரள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.